அப்படிங்கறத பாத்தலாம். ஆக்சுவலி பேமேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரோபோட். பாக்கிறதுக்கு நல்லா பொஸ்கு பொஸ்குன்னு பஞ்சு மூட்டை மாதிரியே இருப்பான். கட்டி பிடிக்கிறதுக்கு நல்லா அமுல் பேபி மாதிரியே இருப்பான்னு வைங்களேன். கிட்டத்தட்ட இவன் ஒரு பலூன் தான் வச்சுக்கோங்க. கூடவே இவன் ஒரு பர்சனல் ஹெல்த் கேர் கம்பெனி. அதாவது உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு, இல்ல அந்த ரோபோட் முன்னாடி அம்மா வலிக்குதே ஐயோ அப்படின்னு நீங்க சும்மா லேசா கத்துனா கூட உதவி செய்ய உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு கன் மாதிரி நம்மால கெத்தா வந்து நிப்பான். உங்களை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விருப்பமே இல்லனாலும் சரி தேடி வந்து உதவி செய்வான். விடாகண்டன் மாதிரி விரட்டி விரட்டி வந்து உதவி செய்வான். இதை உருவாக்குனது ஹீரோவோட அண்ணன் தான். இந்த குட்டி பையன் பேரு தான் ஹீரோ. இவனோட அண்ணன் இவனுக்காக கஷ்டப்பட்டு உருவாக்குனது தான் இந்த பேமேக்ஸ். கிட்டத்தட்ட இவனால சூப்பர் ஹீரோவாவே மாற முடியும், சூப்பர் வில்லனாவே மாற முடியும். நம்ம பேமேக்ஸ்க்கு அப்படிப்பட்ட திறமை அம்புட்டு திறமை வச்சிருக்கேன். இவனை பத்தின தகவல்கள் இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். நாங்க நம்ம நேரடியா கதைக்குள்ளே போயிடலாம். பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோவோட அண்ணன் இறந்து போயிட்டான். ஓகேவா, இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம பேமேக்ஸோட வீட்டுல மொத்தம் 3 பேர் இருக்காங்க, இவனையும் சேர்த்து. 1 நம்ம பேமேக்ஸ், 2 நம்ம ஹீரோ, 3வது இந்த ஆன்ட்டி. இவங்களோட பேரு கேசி. இவங்க ஒரு சின்ன இடத்துல ஒரு குட்டியா ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிட்டு இவங்க 3 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க. ஹீரோவோட அப்பா அம்மா எல்லாம் ஏற்கனவே சின்ன வயசுல இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. கேசி தான் இவங்களை அன்பா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பமே நம்ம கேசியோட கடையை தான் காட்டுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட கஸ்டமர்ஸ் தான் எல்லாமே. அவங்களுக்கு சிறப்பான முறையில சேவை செய்யறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, தன்னோட கஸ்டமருக்கு என்னென்னலாம் தேவை, காஃபி தீண்டு போச்சுன்னா அட்வான்ஸ் அவங்களுக்கு கொண்டு போய் காஃபியை ஊத்துறது, இது எல்லாமே இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, உங்களோட ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவே அக்கறையா விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ இவங்க பிளேட்ஸ் காஃபி கப் எல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டு போகும்போது முன்னாடி இருக்கிற டேபிள கவனிக்காம அது மேல காலை வச்சு கீழே பொத்துன்னு உழுக. இவங்க என்ன கத்திருப்பாங்கன்னு தெரியாதா, ஐயோ அம்மா. உடனே ஒரு கஸ்டமர் எந்திரிச்சு போய் பார்க்க உங்களுக்கு ஒண்ணு ஆகலன்னு கேட்கும்போது சேச்சே எனக்குலாம் ஒண்ணு ஆகல அப்படின்னு இவங்க சொல்லி வாய மூடுறதுக்குள்ள மாடியில ஏதோ சத்தம் கேக்குது. ஐயோ எந்திரிச்சிட்டான், எனக்கு இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எதுக்குடா இவங்க இப்படி பதறிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வரது வேற யாரும் இல்ல, நம்ம பேமேக்ஸ். ஹலோ, நான் தான் பேமேக்ஸ், உங்களோட பர்சனல் ஹெல்த் கேர் கம்பெனியன். இப்போ நீங்க ஐயோ அம்மான்னு கத்துனீங்க. யாரு நான் கத்துறேனா? இல்லையே, நானா எதுவும் கத்தவே இல்லையே அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்களை ஸ்கேன் பண்றேன். ஸ்கேனிங் கம்ப்ளீட். உங்களோட கால் மூட்டுல சுளுக்கு விழுந்திருக்கு, அதனால நீங்க ஓய்வு எடுக்கிறது தான் சரி அப்படின்னு இவங்க அப்படியே அலைய கேட்டுக்கிட்டு போய் மேல உட்கார வச்சு இவங்களுக்கு தேவையான முதலுதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு பேமேக்ஸ், எனக்கு இப்போதைக்கு டைம் இல்ல, எனக்கு என்னோட கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். இங்க பாருங்க கேசி, முதல்ல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நான் காமிக்கிறேன். உங்களோட முட்டி ஜஸ்ட் விலகி இருக்கிறதுனால குறைந்தபட்சம் 5 இருந்து 7 நாள் வரைக்கும் நீங்க நடக்காம இருக்கிறது தான் சரி. அது வரைக்கும் நீங்க உங்களோட கடைக்கு விடுமுறை விடுறது தான் சரி. அப்போதான் உங்களுக்கு ஏற்பட்ட காயம் முழுசா குணமாகும். ஐயோ போது நிறுத்து பேமேக்ஸ், என்னால முடியல. ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்ப போய் சின்னதா கால்ல ஒரு அடிபட்டுருச்சு, அதுக்காக ஒரு வாரம் கரையை மூடுறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது இல்லாம கீழே ஏற்கனவே கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள நான் இன்ஃபர்மேஷனை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இன்ஃபர்மேஷன் சார், எதை டெவலப் பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சின்ன பிசினஸ் எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்பா சாரே, நான் பல வருஷமா கத்துக்கிற விஷயத்தை சாரே டக்குன்னு டெவலப் பண்ண போறீங்களா? டவுன்லோட் கம்ப்ளீட். இப்போல இருந்து கீழே இருக்கிற கடையை நான் பாத்துக்கிறேன், நீங்க நல்லா போய் விடுங்க. ஏன்பா பேமேக்ஸ், நிஜமா தான் சொல்றியா? கவலையப்படாதீங்க கேசி, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நம்மால் என்னதான் இப்படி நம்பிக்கையா பேசிட்டு போனாலும் நம்ம கேசிக்கு இவன் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. அதனால இவங்க வீட்டு பூனை விட்டு பாத்தீங்களா, அதோட தலை மேல ஒரு கேமராவை கட்டி விட்டு கீழே பேமேக்ஸ் என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கறத இந்த பூனை மூலமா கண்காணிக்க முடிவு பண்ணி அதோட தலையில ஒரு கேமராவை கட்டி விட்டு கீழே அனுப்புனா அந்த பூனை குட்டி என்னடா கண்ணாடியை பார்த்துட்டு ஐயோ நம்ம தலைக்கு மேல எதையோ கட்டி விட்டுருக்காங்க உடனாத அப்படின்னு வேலையை அதை உடச்சு தள்ளிதான் மறுவேலையை பாக்குது. சொல்ல போனா கீழே தள்ளி விட்டுருச்சு. நம்ம அம்மாவோட பிளான ஓட்டு மாற்றமா ஊத்திக்கிச்சு. சரி இதை விட்டு தள்ளுங்க, கீழே நம்ம தலைவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்றீங்க? அட்டு ஸ்லோ. ஒரு காஃபியை கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு 4 நூற்றாண்டு ஆயிரும் போல. பயப்புல அவ்வளவு மெதுவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து கீழே இறங்கி வந்த கேசி இதை பார்த்துட்டு போச்சு போ, இப்படி இருந்தா கடை ஒரு அடியா படுத்துருமே, இதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்து படுத்துக்கிட்டே போய் கஸ்டமருக்கு தேவையான வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்து அப்படியே லேக்கா இந்த பக்கம் ஊர்ந்துக்கிட்டு வரும்போது கரெக்டா பேமேக்ஸோட கண்ணில் மாட்டிடுறாங்க. இவன் அலைக்கா தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டா திரும்ப வந்துடுறான். அடுத்த முறை யாருக்கும் தெரியாம மறுபடியும் கீழே வந்து ஒரு காஃபியை சர்வ் பண்ண மறுபடியும் பேமேக்ஸ் பார்க்க அப்புறம் என்ன பார்சல் தான். அடுத்த கண்ணடியை தொடக்க அதுலயும் மறுபடியும் பேமேக்ஸ் பார்க்க அப்புறம் என்ன தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு வந்துடுறான். இந்த மாதிரி 1-2 முறை இல்லைங்க, மீண்டும் 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 நடந்துகிட்டே இருக்க. என்னத்த சொல்றது, இருந்தாலும் இவங்க அடங்காம நொண்டு நொண்டு ஓடிக்கிட்டே இருக்க. பேமேக்ஸ் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். போதும் பேமேக்ஸ், எனக்கு என்னோட கடை தான் முக்கியம், ஓகேவா? என்ன யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு முன்னாடி போன இவங்களுக்கு அதே ஸ்டூல் அதே ரிசல்ட். இப்ப இன்னொரு
காலம் உடஞ்சு போய் நிக்க என்ன போங்க. நான் கரையை பாத்துக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும், உங்களுக்கு ஹீலிங் ஆகும்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு இன்னொரு காலையும் காயம் தான் ஏற்பட்டிருக்கு. ஐயோ பேமேக்ஸ் அப்படிலாம் பேசாத சரியா? இது எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்ட அப்பே. நீ சொன்னதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும், செய்யாததுக்கு உண்டான ரிசல்ட் தான் இது. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த குடும்பத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுதான் நம்மளோட மெயின் வருமானம். இதை மூடிட்டு என்ன செய்வேன்? அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஒருவேளை நான் என்னோட கடையை மூடிட்டுனா என்னோட கஸ்டமர்ஸ் வேற எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு இவங்க வருத்தப்படும் போது நீங்க சொல்றது சரிதான் கேசி. உங்க கடை இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு கடை கிடைக்கும், ஆனா அவங்களுக்கு உங்களை மாதிரி நல்லா பாத்துக்கிற இன்னொரு கேசி கிடைக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு பேமேக்ஸ் சொல்லுவான் பாருங்க. சத்தியமான வார்த்தைங்க இது. சோ கேசி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி கடையை சாத்திடுவோமா, என்ன அப்படியே கொஞ்சம் கீழே தூக்கிட்டு போயேன் அப்படின்னு சொன்னதை இவங்க தூக்கிட்டு போய் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அப்போதான் பக்கத்துல இருக்கிற கேமராவை பாக்குறாங்க. கேசி ஒரு கேமராவை கட்டி அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, அது இப்ப வரைக்குமே ரெக்கார்ட் பண்ணிட்டு தாங்க இருந்திருக்கு. இவங்க அதை எடுத்து ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது இவளோட கஸ்டமர்ஸ் இல்ல அவங்க எல்லாருமே இவளோட ஃப்ரெண்ட்ஸ். ஏய் கேசி என்ன மூச்சியை வச்சு பேமேக்ஸை ஸ்பை பண்ண பாக்குறியா அப்படின்னு கேட்டதுல இவ திருட்டு மொழி முழிக்கிறதுல வேற லெவலா இருக்குங்க. இங்க பாரு கேசி, நீ முதல்ல உன்னோட ஹெல்த்தை பாத்துக்கோ. பேமேக்ஸ் கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனாலுமே அவனோட வேலையை அவன் நல்லா தான் செய்யறான். உனக்காக நாங்க இருக்கோம், நீ பத்திரமா ஃபுல்லா ரெக்கவர் ஆயிவா சரியா, நாங்க எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுமே இவன் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுறான்னு வைங்களேன். அதுக்கு பேர் தான் உண்மையான கஸ்டமர்ஸ், உண்மையான சர்வீஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ பைப்ல ஸ்கூல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன பேமேக்ஸ் செம்ம ஜாலியா இருந்த போல அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது பேமேக்ஸ் செம்ம டயர்டா இருக்குது. அது இல்லாம இவனோட கையில வேற இனிமே இருக்க எடுத்து பார்த்தா எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு கேசி அவார்டு கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்குல்ல? சரி வாங்க அடுத்த குட்டி கடைக்கு போலாம். மறுநாள் காலை கீகோ அப்படின்ற ஒரு பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ லெட்டர்லாம் வந்திருக்கும் போல அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு குப்பை, வெறும் குப்பை, இது பெருங்குப்பை, இது தண்டகர்மகரம் அப்படின்னு ஒரு லெட்டரை தூக்கி கீழே போட இவங்க அதை எடுக்கலாம கீழே குளிக்கும் போது இடுப்பு இப்பவே வலிக்குதே, பெயின் மை ஓல்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இவங்க வீட்டுக்குள்ள போகலாம்னு நினைக்கும் போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா வேற யாரு, நம்ம தலைவன் பேமேக்ஸ் தான். ஹலோ, நான் தான் பேமேக்ஸ், உங்களோட பர்சனல் ஹெல்த் கேர் கம்பெனியன். டேய் பலூன் பையலே சத்தமா பேசுறா, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. உன் பேர் என்னது? பாரக்ஸா? சரி சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? உடனே இந்த பைப்ல சவுண்ட் அதிகமா வச்சு ஹலோ, நான் தான் பேமேக்ஸ், உங்களோட பர்சனல் ஹெல்த் கேர் கம்பெனியன். இடுப்பு இப்பவே வலிக்குதே அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, உங்களோட வலி எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு ஸ்கிரீன்ல சில பொம்மைகள்லாம் காட்ட எனக்கு எல்லா வலியும் நல்லா தாயா இருக்கு. நான் உங்களை ஸ்கேன் பண்ணி பாக்குறேன். ஸ்கேன் கம்ப்ளீட். உங்களுடைய முதுகெலும்புல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் எல்லாம் ரொம்பவே தேஞ்சு போயிருக்கு. இதை இப்பவே நீங்க கவனிக்கல அப்படின்னா பின்னால அதிக வலியை கொடுக்கும். என்னால உங்களுக்கு மருத்துவ உதவி செய்ய முடியும். அடே பலூன் மண்டை, நீ எனக்கு எந்த உதவி செய்ய வேணாம், ஒழுங்கா ஓடி போய் வாயில விஷத்தை தூக்கி அடிச்சிட போறேன். உனக்கு ஒண்ணு ஆகாதோ, இருந்தாலும் அடிப்பாண்டா அப்படின்னு இவங்க உள்ள போய் கதவை சாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்டையில போன கதவு இவங்களை விட வீக்கா இருக்கும் போல அது வேற சமயத்துல சாத்தி தொலைய மாட்டேங்குது. உங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா நீச்சல். நீங்க நீச்சல் அடிக்கிறது மூலியமா உங்களோட உடம்புக்கு நீங்களே பிசிக்கல் தெரப்பி கொடுக்கற மாதிரி ஆகும். இதால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கு அப்படின்னு இவன் சொன்னதுமே இவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆகி எனக்கு நீச்சல் அடிக்க பிடிக்காது, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க நண்பர்கள் கூடவோ அல்லது குடும்பத்தினர் கூடவோ நீச்சல் அடிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களோட மைண்ட் செட் நல்லாவே இருக்கும், உங்களோட ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் நீச்சல் அடிக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுமே உங்களோட இதய துடிப்பு ஒரு நொடி அதிகமாகி வந்துச்சு. உங்களுக்கு தண்ணிய கண்டா பயமா? எனக்கு தண்ணிய கண்டு பயம் இல்ல, பண்ணிய கண்டு பயம் இல்ல. போற எட்ட என்னால உங்களுக்கு தண்ணீர் மேல இருக்கிற பயத்தை நீக்க முடியும். அதற்கான ஒவ்வொரு படியா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்ப இனி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாட்டிமா ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா கதவை சாத்திட நம்மால அங்க இருந்து கிளம்பி போயிடறான். இருந்தாலும் இவங்க அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற ஒரு போர்டை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ இவங்க கண்ணுல சோகம் தெரியுது. அது என்ன அப்படின்னு மட்டும் தான் தெரியல. மறுநாள் காலையில பாட்டிமா வெளியே வரும்போது அந்த டியூப் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள காலை வைக்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம பேமேக்ஸ் வந்து வாழ்த்துக்கள் கேட்கும். நீங்க தண்ணி மேல இருக்கிற பயத்தை போக்குறதுக்காக முதலடியா வெற்றிகரமா எடுத்து வச்சிட்டீங்க. இதுக்கு பெருசா நான் உங்களுக்கு ஒரு லாலிபாப் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் கிளவைக்கெல்லாம் சண்டாளமா கோவம் வந்துருங்க. அதன் பிறகு போய் சேவானின்னு பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்குது. திருப்பி நம்மளால ஜன்னல் வழியா ஒரு ஸ்கிரீனை காமிச்சு இந்த தண்ணீரோட சத்தத்தை கேளுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை இது கொஞ்சம் கொஞ்சமா விளக்கும். கடுப்பான இவங்க நாரத்துக்கு அடிக்க அது திருப்பி இவங்க மூஞ்சில தான் அடிக்குதா தவிர வேற எங்கேயும் போல. சோ சக்க பல்பு அடுத்து இவங்க மூஞ்சிலேயே தண்ணி அடிச்சு ஒரு லாலிபாப்பை வச்சுட்டு போறதெல்லாம் அல்டிமேட்டுங்க. அடுத்து பேமேக்ஸ்க்கே தெரியாம அவங்க மூஞ்சில தட்டி அடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் இன்னும் வேற ரகம். ஒரு கட்டத்துல தாங்க முடியாம வெளியான நம்ம பாட்டிமா கொக்கா மக்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்குமா சாம்பார் வாளியில ஓட்டைய போட்டு உன்னை முழுசா அழிக்கல, என் பேரு கீக்கோ இல்லடா அப்படின்னு வெறிகொண்ட வாங்க வெளியே வந்து நம்ம பேமேக்ஸ் போறத பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த பயப்புல எங்க போனாலும் இவங்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். வயசான காலத்துல எங்கடா போறேன், என்னால முடியலடா, ஒழுங்கா நில்றா அப்படி
அப்படின்னு இந்த பாட்டிமாக்கு வேக்கு மூச்சு வாங்கினாலும் ஹீரோவை துரத்துறத மட்டும் நிறுத்தலையே. ஐ மீன் நம்ம பேமேக்ஸ துரத்துறத மட்டும் நிறுத்தலையே. ஒரு கட்டத்துல நம்ம பேமேக்ஸ் ஒரு கதவுக்குள்ள போக ஆளு இன்னைக்கு வாசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு கையில ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அப்படியே கிட்ட போக அதுலயும் அந்த கம்பியை தூக்கி இவனை நோக்கி வீச இவன் டக்குன்னு பிடிச்சு வாழ்த்துக்கள் கேக்கும், நீங்க உங்களோட பயத்தை எதிர்கொள்றதுக்கான சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு இவ சொன்னதை இந்த அம்மா சுத்தி பார்த்தா அதே ஸ்விம்மிங் பூலுக்கு தாங்க கூட்டிட்டு வந்திருக்கா. உடனே இவங்க பதறப்ப இல்ல நான் இங்க வந்திருக்க கூடாது, நீ என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு இவங்க திரும்ப ஓடலாம்னு நினைக்கும் போது மறுபடியும் முதுகு வலிக்குது. அதனால வேற வழி இல்லாம அங்கேயே உட்கார்றாங்க. தண்ணிய பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல கேக்கும், அது நீங்க சொல்ற பேச்சுதான் கேக்கும். இங்க பாரு போரக்ஸே, எனக்கு தண்ணிய பார்த்தாலாம் பயம் இல்லப்பா. இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான காரணமே என்னோட அன்பான நினைவுகள் தான், அதுவும் என்னவனோட நினைவுகள். நாங்க இங்க எப்பவுமே ஒன்னாதான் நீச்சல் அடிப்போம், கழுத மாதிரி பல மணி நேரம் இங்கேயே தான் ஊறிட்டு இருப்போம். அடிக்கடி அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, குதி கீக்கோ கொஞ்சமாச்சும் வாழ கீக்கோ கம்மான் அப்படின்னு எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாரு. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்பவும் எனக்கு நீச்சல் அடிக்கணும்னு ஆசைதான், ஆனா அது அவர் கூட அடிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா நடக்காத விஷயத்தை பத்தி யோசிச்சு என்ன செய்யறது அப்படின்னு பாட்டிமா ரொம்பவே வருத்தப்பட, இப்பவும் ஒண்ணு கால நேரம்ல ஒண்ணு கெட்டு போகலையே கீக்கோ, நீ வாழு கீக்கோ, சந்தோஷமா வாழு. இதுதானே உங்களோட என்னவர் சொன்னது. நீங்க இப்போ முழு ஆரோக்கியமா இருக்கீங்க, இப்போ இல்லன்னா மறுபடியும் எப்போ நீந்த போறீங்க அப்படின்னு இந்த பயவுல ரொம்ப அழகா பேசின உடனே அடுத்த சீனே பாக்கணுமே. ரெண்டு பேருமே ஸ்விம்மிங் சூட்டை போட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன டக்குன்னு இவங்க தண்ணியில குதிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஒருத்தர் இல்லனா வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நம்ம விருப்பப்பட்டாலும் இல்லனாலும் வாழ்ந்துதான் ஆகணும். அத சோகமா வாழ்றதும் சந்தோஷமா வாழ்றதும் நம்மளோட கையில தான் இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்கும்போது, ஹேய் பேமேக்ஸ், என்னப்பா ஜாலியா நீச்சல் அடிக்க போயிட்டு வந்தியா என்ன? நான் நீச்சல் அடிச்சேன்னு சொல்ல முடியாது, மிதந்துகிட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும். பின்ன பலூன் தண்ணியில போட்ட மறக்கத்தானே செய்யும். சரி வாங்க அடுத்த குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். மறுநாள் நம்ம தலைமை ஒரு ஸ்கூலுக்கு டெமோ கட்டுறதுக்காக போயிருக்கான். அப்படி என்ன டெமோன்னு கேக்குறீங்களா? வேற என்ன, ஒரு உடம்புல பிளாஸ்டர் எப்படி ஓட்டணுங்கிற டெமோக்கு தான். பசங்க எல்லாரும் இவன் மேல பேண்டேஜ் ஒட்டி பயவுல என்னமோ பேஷண்ட் மாதிரியே உட்கார வச்சிருப்பாங்க வைங்களேன், இல்ல நிக்க வச்சிருப்பாங்க. இதே கிளாஸ்ல தான் சோஃபியா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. ஆக்சுவலி இன்னைக்கு மதியம் இவங்க ஸ்கூல்ல ஒரு டேலண்ட் காம்படிஷன் நடக்க போகுது. அதுக்கு எல்லாரும் இவங்க ரெடி ஆகிட்டு இருக்க. ஒரு சிலரை பார்க்கணுமே, பயவுல ரோபோ கெட்டப்ப போட்டுக்கிட்டு தான் வித்தியாசமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இல்ல விழுந்து வர்றாங்கன்னு தான் சொல்லணும். அலி பொய்ப்பயலே, எப்படியாவது இந்த காம்படிஷன்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் கக்கூசுக்கு போயிட்டு வந்துடுறேன், என்னால முடியல அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு உள்ள போக, இல்ல 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 போச்சு போ அப்படின்னு இவ கத்த. இந்த குரல் வெளியே வந்துட்டு நம்ம தலைவனுக்கு கேட்டுருது. ஆளு வழக்கம் போல நேரா உள்ள வந்து, ஹலோ என் பேரு பேமேக்ஸ், உங்களோட பர்சனல் ஹெல்த் கேர் கம்பெனியன். இப்போ நீங்க இல்ல 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 போச்சு போ அப்படின்னு கத்துனீங்கல்ல, அப்படின்னு உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது சோஃபியா வெளியே வந்து, இங்க பாரு ரோபோட் மண்டை, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் கம்ப்ளீட். உங்களுக்கு ஏதோ மைனரா அலர்ஜி ஏற்பட்டிருக்கு, அது இல்லாம உங்களுக்கு லேசான ரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பயபல உள்ள இழுத்துட்டு போய், எனக்கு இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட் ஆயிருக்கு, எனக்கு என்னோட வயிறு வலிக்குது, நான் இதுக்கு தயாரா இல்ல 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 இது நடக்க கூடாது, இப்ப நடக்கவே கூடாது. சோஃபியா இத நினைச்சு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, இது அனைத்து பெண்களுக்கும் நடக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் தான். ஐயோ பூசணிக்க மாட்டேன், நான் சொல்றது உனக்கே புரியவே மாட்டேங்குது. இந்த வயசுல எனக்கு இது வந்திருக்க கூடாது, நான் பீரியட்ஸ் ஆயிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம என்கிட்ட அந்த பொருள் இல்ல, அதான் அந்த பொருள் டெம்பேட், இது ஒரு பேட்னு சொல்லுவாங்களே, அது இப்போ என்கிட்ட இல்ல. நீங்க சொல்றது சானிட்டரி பேட் தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிள வெளியே போக, பின்னாடியே சோஃபியா ஓடி வந்து கதவை சாத்திக்கிட்டு உட்கார்ந்திருக்கா. எல்லா பெண்களுக்குமே ஃபர்ஸ்ட் பீரியட் ஆகும்போது இப்படிதானே இருக்கும், ஒரு பரபரத்தம், ஒரு டென்ஷன், இதெல்லாம் காமன் தானே. சரி தலைவன் ஷாப்புக்கு வந்து என்ன பண்றான்னு பார்த்தா, அந்த பேட்ச் இருக்கிற ஏரியாவே உத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு அக்கா வந்ததும், இதுல நீங்க எதை ரெக்கமெண்ட் பண்றீங்க, இதுல உங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு கேட்ட குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷனை கொண்டு வந்து கொடுப்பாங்க பாருங்க, வேற மாதிரி. இது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட அனுபவத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தான். நம்மளால அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து பாத்ரூம்குள்ள கொட்டிட்டு மேல ஜன்னல் வழியா உள்ள பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது தன்னோட பலூனுக்குள்ள இருக்கிற ஏரை லேசா இறக்கி விட்டு லேசா உள்ள வரதுக்குள்ள இவ வெடுக்குன்னு பிடிச்சு உள்ள இழுத்து போறா. பின்ன வேற யாராவது பாத்துட்டா அப்படின்னு என்ன பண்றதுங்கிற ஒரு பழக்கம் தான். சோஃபியாவே இதை எடுத்து பார்த்துட்டு இதுல என்ன யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது திருது பண்ணி இவன் பாட்டு ஒரு வீடியோ டெமோவை போட்டு காமிக்க, ஆளு திருச்சி போய் உள்ள ஓடி போயிடுறாரு. இருந்தாலும் இந்த பைப்லயே ஒரு பேடை எடுத்து கொடுத்து, இதை நீ பயன்படுத்திக்கோ, இது கொஞ்சம் ஆரோக்கியமானதுதான் அப்படின்னு கொடுக்க, பேமேக்ஸ் நீ உன்னோட காதை முடிக்கோ அப்படின்னு சொன்னதுமே நம்ம தலைவனை காதை முடிக்கிறான். ஏன்னா அவன் பண்ற ஏதோ சவுண்ட் எஃபெக்ட் கேட்க கூடாதாமா. அப்படியே தலைவன் இந்த பக்கம் பாக்கணுமே, ஏதோ வீட்டை கட்டி வச்சிருக்காங்க உள்ளாரியா பாத்ரூம்குள்ளாரியே. சோஃபியா வெளியே வந்த பிறகு, நீ இப்போ உன்னோட கிளாஸுக்கு போகலாம். எதோ கிளாஸுக்கு போறதா, அச்சு மூஞ்ச மாவெல்லாம் உடச்சிருவோம் பாத்துக்கோ. கிளாஸுக்கு மட்டும் இல்ல, இப்போதைக்கு என்னால எங்கேயுமே வெளியே போக முடியாது, நான் இந்த பாத்ரூம் விட்டே வர மாட்டேன், நான் இங்கேயே வாழ போறேன். அந்த நேரம் பார்த்தா அந்த ஆலி பைப்ல உள்ள எட்டி பார்த்து
பார்த்துட்டு, சோஃபியா நீ நல்லா தானே இருக்க? வாவ். ஆமா, இங்க என்னத்த கட்டி வச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ண போற? டேலண்ட் ஷோல கலந்துக்கலையா அப்படின்னு இவ கேட்டதும், ஐயோ அந்த விஷயத்தையே மறந்து தொலைச்சிட்டேனே. ஐயோ 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 ஆலி, நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட். என்னால முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது, எந்த குடல குண்டாலையெல்லாம் கீழே வெளியே வந்துரும் போல. என்னால முடியல 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 அப்படின்னு இவ போறப்ப நம்மளுக்குள்ள என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதே தெரியல. அது இப்போ நான் என்ன சொல்ல வருது, இதுக்கு நான் என்னத்த சொல்றது? அது வாழ்த்துக்கள் சோஃபியா, உன்னோட ஃபர்ஸ்ட் பீரியடுக்காக. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, எல்லாம் ஓகே தானே? எது பெரிய விஷயம் இல்லையா? என்னடா இங்க விளையாடிட்டு இருக்கிற என்ன போராட்ட அப்படி நீ பாட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கா. அதுவும் டாய்லெட் பேப்பரால செஞ்சு வச்ச வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கா ஆளு. இத பத்தி என் அக்கா என்கிட்ட சொல்லிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தானா? அது எல்லாத்தையும் மறந்துறேன். இன்னொரு 5 நிமிஷத்துல டேலண்ட் ஷோ ஆரம்பிக்குது. வந்திருப்பா போயிடலாம். என்ன இப்படி தனியா கழட்டி விட்டுறாத தாயே. ஏற்கனவே நிறைய தற்கொலை பேருக்கு என்ன வச்சு செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல மட்டும் எனக்கு ஊத்துச்சு, அவங்க எனக்கு மொத்தமா ஊத்திடுவாங்க பாலு அப்படின்னு பயவுல புலம்பிக்கிட்டே கீழே இறங்க நம்மளால விரை பாத்துக்கிட்டு இருக்கான். அது இல்லாம அந்த யோயோ இருக்குல்ல, அத வேற சோஃபியா குட்டி வெளியே உருட்டி விட நம்மளால அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, சோஃபியா நீ ஏன் போய் டேலண்ட் ஷோல கலந்துக்கல? இல்ல பேமேக்ஸ், என்னால முடியாது. இங்க பாரு சோஃபியா, இந்த மாதிரி தருணங்கள்ல எல்லாருமே இப்படிதான் நடந்துக்குவாங்க. நிலையா எதுவும் யோசிக்க முடியாது. உங்களோட உடம்பு வந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் இது இயற்கை தானே. இதுல வெக்கப்படுறதுக்கோ இல்ல அசிங்கப்படுறதுக்கோ என்ன இருக்கு? எனக்கு புரியலையே அப்படின்னு இவன் ஒரு நியாயமான கேள்வி கேட்க, இல்ல இல்ல பேமேக்ஸ் அப்படி இல்ல. என் சொந்தக்கார பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஆனப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் கவனிச்சேன். அவ சின்ன பொண்ணு தான், ஆனா யாருமே அவளை சின்ன பொண்ணா பாக்கல. அவகிட்ட நடந்துகிட்ட விதமே ரொம்பவே வினோதமா இருந்துச்சு. சின்ன குழந்தையாவே அவளை பாக்கல, எல்லாருமே அவளை பெரிய பொண்ணா தான் பார்த்தாங்க. என்னையா அந்த மாதிரி யாரும் பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் இன்னும் ஒரு குழந்தை தான். என்னோட குழந்தை பருவம் இதோட முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் அப்படின்னு இந்த குட்டி பாப்பா புலம்ப, சோஃபியா இப்போ உனக்கு 12 வயசு ஆச்சு. இப்போ நீ பெரிய பொண்ணு இல்ல, அதே மாதிரி குட்டி குழந்தையும் இல்ல. சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு தான் இருக்க. அதுக்கு பேரு தான் இயற்கை. உன்னோட உடல் பாகங்கள்ல மாற்றங்கள் வரலாம், ஆனா நீ மாற வேண்டிய அவசியம் இல்லையே. நீ இப்பவும் நீயா தான் இருக்கலாம். உனக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நீ எல்லார்கிட்ட இருந்தும் தள்ளி இருக்கணும், மத்தவங்க மாதிரி இல்லாம பெரிய குழந்தையா நடந்துக்கணும்னு யார் சொன்னா? பீரியட்ஸ் வந்தா குழந்தை பருவம் வேணாம் போகலாம், ஆனா குழந்தை தன்மை என்னைக்கும் மாறாதுல்ல. அந்த குழந்தை தன்மை தானே நீயா இருக்கிறதுக்கான உதவி செய்யுது. இப்பவும் நீயாவே இருக்கலாம், எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி இவ கையில யோயோவை கொடுக்க, அதன் பிறகுதான் அந்த குட்டி பொண்ணு என்ன விஷயம் அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிறா. இதே மாதிரி தாங்க நிறைய பேர் நாமளும் தற்கொலைத்தனமா தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். பெண்கள் பீரியட்ஸ் ஆகிறது இயற்கை, ஆனா அத நம்மள இருக்கிற நிறைய தற்கொலைக்கு தான் கலாச்சாரம் டேஷ் மட்டை அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. தீண்ட தகாதவங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே அப்படின்னு எல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். அதனாலதான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களை 10 மாசம் பிள்ளைய பேக்க விடணும், அப்ப தெரியும் இந்த மாதிரி தற்கொலை நாய்களுக்கு. சரி விட்டு தருங்க, நம்ம அந்த டாபிக் எல்லாம் பார்க்க வேண்டாம். சோஃபியாவும் நம்மளால சொன்னதெல்லாம் கேட்டு எந்திரிச்சு போய் கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றி பேமேக்ஸ், டேலண்ட் ஷோல போய் கலக்குன்னு கலக்க போறோம் அப்படின்னு கூட போய் டேலண்ட் ஷோல வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதுவும் தலைகீழ எல்லாம் ஜம்ப் பண்ணி வர டெங்கின சத்தம் கேக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள பாக்கணுமே. இவங்க மூஞ்சில பிளாஸ்டர் ஒட்டி உட்கார வச்சிருக்காங்க. எப்படியோ ஓரளவுக்கு நல்ல எண்டிங் தானே. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து சிஸ்டம்ல எதையோ உட்காந்து நோண்டிட்டு இருக்கும்போது பின்னாடி வீன்னு சத்தம் கேக்குது. இவன் திரும்பி பார்க்கறான், பேமேக்ஸ் தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் இவன் பாட்டுக்கு வேலை செய்ய மறுபடியும் சத்தம் கேக்குது. என்னடா இவன் மறுபடியும் கண்ணாடியில திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம பேமேக்ஸ் யோயோ வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஹீரோ அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே விட்டுறான். மறுநாள் காலையில மார்க்கெட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு வண்டி ஒண்ணு வருது. சொல்ல போனா இவன் தான் நோபிட்டா, அதாவது டோரேமான்ல வரவன்ல நோபிட்டா, அதே மாதிரி இவன் மோபிட்டா. இவன் சந்தைக்கு மீன் வாங்கலாம்னு வந்திருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கேரக்டர் வந்து பேச பைப்ல ஓவரா பம்புறாங்க. ஐயோ கடைக்காரன் சீக்கிரம் கட்டி கொடுங்க, சட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்றேன். அப்புறம் யூகியோ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? வழக்கம் போலதான் ஃபிஷ் சூப். ஓகே மோபிட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம ஊருக்குள்ள புதுசா ஒரு கடை ஒண்ணு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல சாப்பாடு அட்டகாசமா இருக்கு. ஒருவேளை உனக்கு அங்க போகணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் புட் நம்பர் 12 தான் இருப்பேன் அப்படின்னு இந்த பைப்ல சொல்லிட்டு போக இவன் பாட்டுக்கு தன்னோட வண்டிக்கு போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறான். அங்க இவனோட அப்பா கொடுத்த கரண்டி ஒண்ணு இருக்கும். அதுல என்ன எழுதிருக்குன்றீங்க? அன்பு, வாழ்க்கை, மீன், இதுதான் உலகமே. சூப்பர் ரெடி பண்ணி முடிச்சதும் கடையை திறக்க ஒரு கஸ்டமர் வந்து குழந்தைக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கும்போது குழந்தைக்கு இங்க எதுவும் இல்ல, வேணும்னா அங்க இருக்கிற ஈகே கடைக்கு போயிட்டு வாங்க. கையை நீட்டுற உடனே அது என்னமோ பயங்கரமா வீங்கி இருக்க. ஐயோ என்னோட கை போச்சு அப்படின்னு அலற. அடுத்த சீனே நம்ம தலைவன் இந்த இடத்துக்கு தான் வந்து நிக்கிறான். ஹலோ, என் பேரு பேமேக்ஸ், உங்களோட பர்சனல் ஹெல்த் கேர் கம்பெனியன். இப்போ நீங்க ஐயோ என் கை போச்சு அப்படின்னு கத்துனீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கேன். இங்க பாரு, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நீயா கடையை சாத்திட்டு கிளம்பு. நான் உங்களை இப்போ ஸ்கேன் பண்ண போறேன். ஸ்கேன்
கம்ப்ளீட். உங்களுக்கு இப்போ அலர்ஜி வந்திருக்கு, அதுவும் மீனால. ஏதே மீனால அலர்ஜியா? வாய்ப்பே கிடையாது. என் கையில பத்தியே நான் மீனை தான் பிடிச்சிட்டு இருக்கேன். நான் செய்யற தொழிலே மீனை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு. இதுல எப்படியா சாத்தியம்? மீனால ஏற்படக்கூடிய அலர்ஜிகள் எந்த வயசுலயும் வரலாம். அதற்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாது. ஒருவேளை நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா அது தொடர்ச்சியா உங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். உங்க உடம்பு முழுக்கவே பரவ ஆரம்பிச்சிடும். அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அலாரம் அடிக்க என்னடான்னு பாத்தீங்கன்னா இப்போ இவனுக்கு கஸ்டமர்ஸ் வரக்கூடிய நேரம். அதனால தலைவனை இந்த பக்கம் துரத்தி விட்டு கஸ்டமரை வெல்கம் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கும்போது திருதுப்புன தலைவன் குறுக்க போகுது. இப்போ நீங்க இதை சரியா கவனிக்கலன்னா உங்களுக்கு வாந்தி பேதி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வரக்கூடும். அப்படின்னு சொன்னதுமே கஸ்டமர் எல்லாரும் இருங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க, இந்த பைப்ல கையெழுத்த நம்ம சொன்ன மாதிரியே இவனோட கையை முந்தைய விட பெருசா வீங்கி இருக்கு. இதால கஸ்டமர் பயந்து போய் உள்ள போக நம்ம தலைவன் அசால்ட்டா உள்ள போகுது. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்களுக்கு அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த பைப்ல சொரிஞ்சுட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு ஒரு ஊசியை போட்டா போதும், அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க நார்மல் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேமேக்ஸ் ஊசிய கையில இருக்கு. அடம் கொக்க மக்க எனக்கு சங்கட்டமே வேண்டாம் அப்படின்னு தலைவனை தூக்கி வெளியே தள்ளி விட்டு ஏமாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு சிட்டா பறக்கிறான்னு வைங்களேன். ஏன் எல்லாரும் ஊசிய பார்த்து பயப்படுறாங்க? இது ஒண்ணும் அவ்வளவு மோசமான விஷயம் இல்லையே அப்படின்னு தலைவன் பின்னாடியே வரட்ட ஆரம்பிக்க. அப்புறம் என்ன சேசிங் தான். இந்த சேசிங்ல தக்காளி தாறுமாறா இருக்குங்க. இந்த ஊரையே பொழந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதுல தய வர வேகமா போறது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, உங்க உடல் நலத்துக்கும் அது சரியா வராது. நீ முதல்ல வாய மூடுறா அப்படின்னு அவங்க அப்பங்காரண்டைய தூக்கி அடிக்க பயவுல அது வேற உடச்சு போயிருது. அந்த நேரம் பார்த்து முன்னாடி எது மேலேயே வண்டியை விட்டு தூக்க அதை அப்படியே அந்த பெல்ட் அடிக்க தலைவன் அப்படியே இவனை மாசா வெளியே தூக்கி வண்டியை இவனையும் அத்தனை டைம்ல சேவ் பண்றதெல்லாம் வேணாம் மாதிரி ஒரு கட்டத்துல இந்த பைப்ல சரட்ராகி பேமேக்ஸ் தயவு செஞ்சு எனக்கு அந்த ஊசியை போட்டுறியா அப்படின்னு சொல்ல அடுத்த சாயந்தரத்திலேயே பாக்கணுமே இந்த பைப்ல எல்லாம் சரியாகி நார்மலா உட்காந்துருக்கான். வேற என்ன ஊசியை குத்து வாங்கிட்டு தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பேமேக்ஸ்? ஒண்ணுமே இல்லாத இந்த கடையை என்னோட அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? என்னோட கண்ணுக்கு அவங்க ஹீரோஸா தெரிஞ்சாங்க. ஜீரோ டு ஹீரோ. இப்போ நான் மறுபடியும் ஜீரோல வந்து நிக்கிறேன். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பெத்தவங்க எவ்வளவு தைரியமானவங்கன்னு தெரியுமா அப்படின்னு இவன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. பேமேக்ஸ் நீயோ அவங்களுக்கு பிறந்தவன் தானே, நீயோ மறுபடியும் அவங்கள மாதிரியே இருக்கலாமே. ஜீரோ டு ஹீரோ இது மட்டுமே வேலை இல்லையே, இதை தவிர வெளியே நிறைய வேலைகளும் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தலைவன் சொன்னதுமே இவன் அந்த கரண்டிய பாக்க அன்பு வாழ்க்கை மீன் இருந்துச்சுல அந்த மீன் தான் உடஞ்சு போயிருக்கும். சோ இதுக்கு மேல அந்த மீன் தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது செய்ய வேண்டியதுதான். அப்புறம் என்ன மறுநாளே மார்க்கெட்டுக்கு போய் அடுத்த ஐடியாவை தேடிட்டு இருக்கும்போது இவன் ஒரு பைபிளை பார்த்து பம்புனால அந்த பைபிளை வந்து பேச இவனா வாய் வளருன்னு வளருது. சரி ஓகே, இந்த வாரம் நீ ஃப்ரீயா இருந்தீனா நீ ஏதோ ஒரு நல்ல ஷாப்னு சொல்லி அங்க நம்ம போயிட்டு வரலாமான்னு கேட்க இப்போ என்ன நீ என்ன டேட்டிங் கூப்பிடுறியா? நல்லதா இருக்கு, சரி நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதும் இந்த பைபிளைக்கு ஒரு வகையில ஹாப்பி தான். நீங்க நினைக்கிறது சரிதான். சோ நோ வேர்ட்ஸ். எப்படியோ வழக்கம் போலதான் ஹாப்பி எண்டிங். அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரும்போது என்ன ஏதோ மீன் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு கேட்க ஆமா நான் ஒரு இறந்து போன மீனை தான் கொண்டு வந்திருக்கேன், சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு. அது சரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அப்படின்றா நம்ம ஹீரோ. மறுநாள் பார்க்ல இருக்கிற ஒரு பூனை குட்டியை காட்டுறாங்க. அது சில மேல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திருதுப்புன்னு சுத்தியிலையும் தண்ணி அடிக்க இந்த பயப்புல அரக்க பறக்க எந்திரிச்சு வருது. தூங்கி எழுந்த உடனே இதுக்கு பசிக்க பக்கத்துல வேற ஏதோ ஒரு நல்ல வாசம் அடிக்க அங்க பார்க் பெஞ்ச்ல உட்காந்து ஒருத்தன் திட்டிட்டு இருப்பான். சோ அவனோட கவனத்தை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் தான் ஹெட்போன்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறானே. அதாவது அது ஏர் டோப்னு சொல்லுவாங்களா, அதோட சவுண்ட் அதிகமா வச்சு அந்த பயப்புல கொஞ்ச நேரத்துக்குள்ள பதறி போயிடுறாங்க. அவன் டக்குன்னு ஏர் டோப்பை கையில எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கணுமே, பக்கத்துல இருக்க சாப்பாடை காணவில்லை. அது மட்டும் காணாம போகல, இவன் கீழே வச்ச ஒரு ஏர் டோப்பும் காணாம போச்சு. இந்த பக்கம் ஓடி வந்த பூனை பயப்புல எல்லாத்தையும் முழுக்க தின்னுபிட்டு என்ன ஒரு சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்கியா அப்படின்னு இது நினைச்சு வாய மூடல. எங்கள் கடைக்கு வாருங்கள், பரிசுகளை அள்ளி செல்லுங்கள் அப்படின்னு விளம்பரம் ஓடி இருக்குது. என்னடா கதைன்னு பார்த்தா ஒரு ஏர் டோப் ஒண்ணு காணாம போச்சு இல்ல, அந்த ஏர் டோப் இப்போ இதோட வயிற்றுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பூனைக்கு ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த சீனே ஹலோ என் பேரு பேமேக்ஸ், உங்களோட பர்சனல் ஹெல்த் கேர் கம்பெனியன். இப்போ நீங்க வாருங்கள் அள்ளி செல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துச்சு இல்ல, மறுபடி பாத்தீங்கன்னா அந்த குரல் உங்களோட வயிற்றுக்குள்ள இருந்து வரக்கூடாது. மீறி வருது அப்படின்னா உன்னோட வயிற்றுக்குள்ள ஏர் டோப் மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம் இல்ல, நீ அதை சாப்பிட்டுருக்க அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் உன்னோட வயிற்றுக்குள்ள இருந்து அந்த சத்தம் வெளியே வருது. இதை சரி பண்றதுக்கு உனக்கு ஒரு சின்ன மசாஜ் செஞ்சா மட்டும் போதும், உன்னோட வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த ஏர் டோப் தானாவே வெளியே வந்துரும். எங்க கிட்ட வா பாப்பா அப்படின்னு இந்த பழகுல கிட்ட போக அது பயங்கரமா பூரிவிட்டு, அதாவது ஜஸ்ட் இவனோட ஒரு இடத்துல மட்டும் ஓட்டையை போட்டு அது பாட்டுக்கு புண்படிச்சு ஓடி போயிருக்குங்க. கடைசியில பார்த்தா இவன் கையில இருந்து புஷ் காத்து போயிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்மால அந்த பூனைக்கு உதவி செய்யாம விட்டுருவானா என்ன? ஒரு பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டு பூனை தேடி ஓடும்போது அது காட்டி கொடுக்கல, ஆனா அதோட வயிற்றுக்குள்ள இருக்கிற ஏர் டோப் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்க இவன் டக்குனு பெட்டியை தூக்குன உடனே அது இவன் மேல பாஞ்சு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அது பாட்டுக்கு போக கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கணுமே இவன் கிட்ட இருந்து ஏகப்பட்ட ஓட்டைகள் போயிட்டு இருக்குது. அதாவது காத்து போயிட்டு இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். இதே தப்பிச்சு ஓடி வந்து வேற ஒரு ஜன்னல் பக்கம் உட்கார அது
வெளியே பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு குட்டி ஒரு எலி பொம்மையை வச்சுக்கிட்டு ஆசையா விளையாண்டுகிட்டு இருக்கு. அது இல்லாம அதோட ஓனர் வேற வந்து இந்த பொண்ணு குட்டிய பாசமா கொஞ்சம் இந்த பொண்ணு குட்டிக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோகமாவா இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து பேமேக்ஸ் பின்னாடியே வந்து நிக்க அப்புறம் என்ன தலையை ஒரு ரவுண்டு போட்டு அதை பத்தி எஸ்கேப் ஆயிருது. இவனோட தலையில இருந்து காத்து புஷ்னு போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு ஷீல்ட தான் வாங்கி மாட்டேன் கொலையார பாய். இந்த பக்கம் ஓடி வந்த பூனை ஒரு குட்டி கடைக்கு அடியில படுத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு எலி பொம்மையை செஞ்சு வச்சு ஒரு மாதிரி சோகமா இருக்க. பின்னாடியே பேமேக்ஸ் வந்து கூப்பிட்ட உடனே பாய்ல தெரிச்சு ஓட. ஐயோ இதெல்லாம் சரியான காமெடியா இருக்குங்க. இதுல நூடுல்ஸ் வேலை கீழே கொட்டி போக நம்மள வள்ளி கொடுத்து தயவு செஞ்சு நீங்க உங்களோட ராமனை சாப்பிடுங்க, இதுல அதிக அளவுல சோடியம் இருக்கு அதையும் பாத்துக்கோங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு போக கடைக்காரனும் கஸ்டமரும் திரு முடிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பூனை குட்டி பூந்தடிச்சுட்டு ஒரு பாலடைஞ்ச ஃபேக்டரிக்குள்ள போக பின்னாடியே நம்ம தலைவனும் போறான். அப்படியே இந்த இடத்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வெளியே தப்பிச்சு போறதுக்கு இந்த ஒரு வழியை தவிர வேற எதுவுமே இல்லையா. சோ பூனை குட்டி வசமா மாட்டிக்கிச்சு. நம்மளால அந்த கதவை வசமா லாக் பண்ணிட்டு உள்ள வரும்போது பக்கத்துல சத்தம் கேட்க துணியை விளக்கிட்டு பார்த்தா அது பூனை குட்டி இல்ல, ஏதோ ஒரு பழைய ரேடியோ. அதே நேரம் பூனை குட்டியோட வயிற்றுல இருந்து மறுபடியும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. எங்க இருக்குதுன்னு பார்த்தா இது முதுகுக்கு பின்னாடி தொத்திக்கிட்டு இருக்குது. நம்மளால அப்படியே தலையை திருப்பி ஹலோ அப்படின்னு சொன்னதும் போது இந்த பைபிள பயந்து போய் கண்டபடி பூரி விட்டு ஏற விட்டு மேல ஏறி உட்காந்துக்கிறான். அதாவது அந்த மம்மி படத்துல வரும் பாத்தீங்களா புத்தகங்கள் வைக்கிற அலமாரி மாதிரி அது மாதிரியே இருக்குது. கீட்டி அது வயிற்றுல இருக்கிற வரைக்கும் உன்னோட இருக்குதான் ஆபத்து, கீழே வா அப்படின்னு கீழே இருக்கிற ஸ்க்ரூ எல்லாம் கழட்ட இது பக்கத்துல மாறுது. அந்த அலமாரியோட ஸ்க்ரூவை கழட்ட அதுக்கு பக்கத்துல இருக்கிற அலமாரிக்கு மாறுது. இப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்க கடைசியா ஒரு முட்டிச்சத்துல வந்து வாசமா மாட்டிக்குது. பேமேக்ஸ் இதோட ஸ்க்ரூவை கழட்டலாம்னு போகும்போது ஏற்கனவே நிறைய ஸ்க்ரூ எல்லாம் கழட்டி விட்டா பாத்தீங்களா, அது எல்லாம் மடமடன்னு சாயம் பாருங்க. ஐயோ ஐயோ கிட்டி நீ வாசமா மாட்டிக்கிட்ட, வா நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு ஸ்க்ரூவை கழட்ட அந்த அலமாரி அப்படியே சாய. கவலைப்படாத நான் உன்னை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பூனைக்கு பின்னாடி ஒரு பெட்டி ஒண்ணு வந்துட்டு இருக்கும். அந்த பெட்டி ஹீரோவோட மண்டை மேல விழுக பூனை இதோட கையில பட்டு கீழே விழுக. இப்போ அதோட நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. ஏன்னா மூச்சு விட முடியாம முக்குன்னு முக்கிட்டு இருக்க. நம்மளால ரொம்ப கூலா அந்த பெட்டி எடுத்து போட்டு ஒரே மசாஜ் தான் வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வந்துருது. மிஷன் சக்சஸ்ஃபுல். அப்படியே இந்த பூனைக்கு தடவை எல்லாம் கொடுத்து இப்போ நீ முழு ஆரோக்கியமா இருக்க அப்படின்னு இந்த பைபிள தடுமாற ஆரம்பிக்க. என்னடா பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பேட்டரியில பக்கத்துல பார்க்கும்போது ஒரு பவர் கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு. உடனே பிளக் எடுத்துக்கிட்டு அதுக்கு சொருகலாம்னு போகும்போது நான் உங்களோட லோ பேட்டரி அப்படின்னு கிட்ட போய் சார்ஜ் போறதுக்குள்ள பைபிள பொத்துன்னு விழுத. இவன் தான் மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டா கையில ஒரு குச்சி மிட்டாய் கொடுப்பான்ல அந்த மாதிரி கையில வச்சுக்கிட்டே மயங்கி போக பூனை குட்டி கிட்ட வந்து அந்த பிளக் தான் எடுத்து சொருக போகுதான்னு பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. குச்சி மிட்டாய் மட்டும் பிடிங்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிருது. அது இல்லாம அந்த ஏற்கனவே கழட்டி விட்டு அந்த அலமாரி வேற பொத்துன்னு கீழே விழுத. நம்மளால ஜஸ்ட் மிஸ்ஸுங்க எப்படியோ உயிர் பழச்சு தப்பிச்சிடறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹே பேமேக்ஸ் நாள் எப்படி போச்சு, எங்கடா ஆளா காணோம், எங்கடா போயிட்ட, ஓகே எங்க இருந்தாலும் ஜாலியா இருந்தா சரிதான் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடுறான். மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சு பேமேக்ஸ் இல்லாத கவனிக்க டக்குன்னு அவனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நேரா கேசி கிட்ட வந்து ஆன்டி பேமேக்ஸ் நைட்ல இருந்து வரல, என்னோட யோகா சரினா உனக்கு சார்ஜ் இல்லாம இங்க படுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன் என்னப்பா சொல்ற அப்படின்னா அவன் காணாம போயிட்டான்னு சொல்ல முடியாது. அவன் இப்போ ஆஃப்லைன்ல இருக்கான். கடைசி அவன் எந்தெந்த வீட்டுக்குலாம் போயிருக்கானோ அது எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களால கடையை க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் சொல்ல வரதுக்குள்ள எல்லாரும் வெளியே போங்க. அதாவது தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இப்போ ஒரு சின்ன அவசரம், கொஞ்சம் ஃபேமிலி எமர்ஜென்சி, மறுபடியும் நாளைக்கு தரப்போம், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஆன்டி கேசி நம்ம பேமேக்ஸை தேடி கிளம்புறாங்க. இவங்க முதல்ல போறது நம்ம கீக்கோட வீட்டுக்கு தாங்க. ஹாய் என்னோட பேரு ஹீரோ, இவங்க என்னோட ஆன்ட் கேசி. இந்த பேமேக்ஸை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா, இவன் உங்ககிட்ட வந்திருக்கான், உதவி செஞ்சிருக்கான். இவன் திடீர்னு காணாம போயிட்டான்னு சொன்னதும் போதும் இவங்க பாட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. அட என்னடா நன்றி கட்ட கதவியா இருக்கும் போல நினைக்கிறதுக்குள்ள ஃபுல் செட்டப்போட வெளியே வந்து வாங்க நம்ம அந்த போரக்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஆக்சுவலி அது பேமேக்ஸ் ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள வாய மூடி ஆண்டி ஏதோ ஒரு கோவத்துல இருக்காங்க, வாங்க போவோம் அப்படின்ட்டு இவங்க அடுத்த ஆளா யார போய் பாக்குறாங்கன்னா நம்ம பேபிட்டாவை தான் பாக்குறாங்க. அவங்கிட்ட பேமேக்ஸோட போட்டோவை காட்டி இவங்களை பாத்தீங்களான்னு கேட்க அந்த பேர்ல ட்ரக் எடுத்துட்டு கிளம்புறாங்க அசரவேகத்துல. அடுத்து இவங்க போய் பாக்குற கேரக்டர் நம்ம சோஃபியா. ஆமா பேமேக்ஸ் உங்களுக்கு உதவி செஞ்சதா கேள்விட்டு, ஆமா என்னோட பீரியட்ஸ்ல உதவி செஞ்சான், என்னாச்சு காணாம போயிட்டானா, கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு ஒட்டுமொத்த டீமும் களத்துல இறங்குதுங்க. சரி நம்ம பேமேக்ஸ் என்னாச்சு, கொஞ்ச நேரம் சார்ஜ் வச்சு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்ல, டோட்டல் ரையாட்டிக்கு பயவுல படுத்த படுக்கையாவே இருக்கான். இந்த பக்கம் இவங்க எல்லாரும் வளைச்சு தேடுறாங்க, சந்து பண்ணா தேடுறாங்க, பல இடங்கள்ல பிரிஞ்சு தேடுறாங்க. யாருமே பேமேக்ஸ பாக்கலன்னு தான் சொல்றாங்க. அப்படிதான் நம்ம கீக்கோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே தேடிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஸ்நாக் கீழே விழுக. கீழே தான் நம்ம பூனைக்குட்டி இருக்கு. அது இதை வந்து சாப்பிட்டோன்னா இன்னும் 2-3 ஸ்நாக் போட்ட உடனே டக்குனு கீக்கோவுக்கு நம்ம பூனைக்குட்டி ஃப்ரெண்ட் ஆகி போடுது. அப்போதான் நம்ம சோஃபியா பூனைக்குட்டி கிட்ட அந்த குச்சி மிட்டாய் இருக்கிறத கவனிக்க இது நம்ம பேமேக்ஸ் கொடுத்தது தானே அப்படின்னா கடைசியா பேமேக்ஸ் இந்த பூனைக்குட்டி தான் உதவி செஞ்சிருக்கான். கண்டிப்பா இந்த பூனைக்குட்டிக்கு அந்த பேமேக்ஸ் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னதும் பாட்டிமா ஏதோ ஒரு சிக்னல் எல்லாம் கொடுக்க அதுவும் இவங்க குச்சி மிட்டாயை காட்டினது அவன் எங்க இருக்கிறான்னு பின்னாடியே கூட்டிட்டு போகுதுங்க. இவங்களும் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல புதுசா ஒரு பிரச்சனை என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்தை இடிக்கிறதுக்காக ஆளுங்க பாம்பெல்லாம் செட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதுல ஒரு முறை மட்டும் உள்ள விடணும்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியாதுமா,
நாங்க இப்பதான் சாப்பிட போறோம் அப்படின்னு அவனுக்கு பாட்டுக்கு போய் சாப்பிட்டு இருக்க. சாப்பாடா அப்படின்னு அவனுக்கு சாப்பாட்டை பக்கமே திசை திருப்ப வேண்டியதுதான். நோபிட்டா அந்த வேலையை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்ல அந்த பைப்ல வாசத்தை கூட்டி அவங்களை அப்படியே டைவர்ட் பண்றான் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த கேப்ல இவங்க சத்தமே இல்லாம போய் அந்த பெரிய கதவை திறக்கலாம்னு பார்த்தா கட்டாயில போனது அது வேற பெரிய சைஸா இருக்கிறாங்க, திறக்க முடியல. உடனே சைட்ல பாக்கும்போது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை தூக்கலாம்னு முயற்சி பண்ணா ஒக்கா மக்கா முடியலங்க, அம்பிட்டு வெயிட்டா இருக்குது. இருந்தாலும் நான் அசர மாட்டேன்னு பிக் ஹீரோ 6ல பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டிக் மினி ரோபோட்டை உருவாக்கி இருப்பான். அதை வச்சு இந்த சாக்கடையை தூக்க ட்ரை பண்ணும்போது பக்காவா தூக்கிடுறாங்க, இவங்களே உள்ள போயிடுறாங்க. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இதால தாக்கு பிடிக்க முடியாது. அவங்க அடிச்சு பிடிச்சு உள்ள வந்து போன பின்னாடியே ஃபாலோ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பைமேக்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை தூக்கிட்டு வெளியே போகலாம்னு நினைக்கும் போது நம்ம பார்ட்டி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. எப்பறான்னு கேட்டா ஸ்விம்மிங் பண்ணி பாடியை தேத்திருச்சேன். பரவாயில்ல, நம்ம பைமேக்ஸோட ட்ரீட்மெண்ட்டை பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல. சரி ஓகே, நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள இன்னொரு சொதப்பல் மேட்டர் நடந்து போச்சு. ஏன்னா வேலைக்கு டைம் ஆச்சுன்னு இவனுங்க எல்லாரும் திரும்ப வந்து இந்த பில்டிங்கை வெடிக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. சோ இவங்க அண்டர் கிரவுண்டுக்குள்ள எப்படியாவது பைமேக்ஸை நுழைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பூனைக்குட்டி வேற வந்து எட்டி பார்க்க, ஏய் பூனைக்குட்டி ஒண்ணு இங்க இருந்து ஓடி போய் இல்லாட்டி உங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொன்னதுக்கு பூனைக்குட்டி ஓடிதான் போகுது. இதுக்கு இப்ப நம்ம பாட்டி பெருசா ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கல. இதுல வேற வெளியே 4, 3, 2ன்னு எண்ணிக்கிட்டு இருக்கும்போது போச்சா நம்ம ஆளுங்க சோழி முடிஞ்சுதான்னு பார்த்தா திடீர்னு மிஷன் அபார்ட் பண்ணிடுறாங்க. என்னடா கதைன்னு பார்த்தா வெளியே போன பூனைக்குட்டி நேரா இந்த பில்டிங்கோட உச்சியில போய் நின்று எல்லாருக்கும் தெரியுற மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன மிஷன் அபார்ட்டடு, யாராவது ஊரோட இருக்கிற பூனையை கொள்ளணும்னு நினைப்பாங்களா? வெளியே இருக்கிறவங்க பெரிய மைக்கில உயிரோட இருக்கிற பூனையை கொள்றதுக்கு நாங்க விரும்பல அப்படின்னு சொல்ல பாட்டி சந்தோஷப்பட்டு இந்த பூனையை திரும்பி பார்க்க அப்பவே தெரிஞ்சு வச்சு எப்படி இந்த பூட்டி இல்ல இந்த பாட்டி அந்த பூனையை தத்தெடுக்க போறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பேமேக்ஸ் தூக்கிட்டு வந்து சார்ஜ் போட பைப்ல செம்ம ஆக்டிவேட் ஆகி, ஹலோ நான் தான் பேமேக்ஸ்னு சொல்ல வரதுல பேமேக்ஸ் உனக்கு நான் நீ நல்லா தானே இருக்க? நான் ஃபுல்லி ஆபரேஷன்ல செம்ம கண்டிஷன்ல தான் இருக்கேன். சரி நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற பேமேக்ஸ் அப்படின்னு கேட்க, இவன் அப்படியே முன்னாடி பார்க்கும்போது இவன் உதவி செஞ்ச அத்தனை பேரும் இங்க தான் இருக்காங்க. போன குட்டியோட சேர்த்து தான் சொல்றேன். நான் செய்த மருத்துவ உதவியில நான் முழு திருப்தியோட இருக்கேன். இது உண்மையாலுமே அட்டகாசமா இருக்குது. இது ஒரு லிட்டில் ஹீரோ 6 அப்படின்னு பேமேக்ஸ் சொல்ல, யோ படத்து பேரை தப்பா சொல்லாதியா, அதோட பேரு பிக் ஹீரோ 6யா, வாயா போலாம் அப்படின்னு இவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. இதோட இது முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.